வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதி மேம்பாட்டு நிதி ரூபாய் 3 கோடி வழங்கப்படும் என அமைச்சர் துரைமுருகன் அறிவிப்பு. அவசர நிலை அமல்படுத்தப்பட்டது குறித்து பேச்சு. ஓம் பிர்லாவின் பேச்சால் முதல் நாளிலேயே மக்களவையில் கடும் அமளி. இந்தியாவின் ஒவ்வொரு குரலும் நாடாளுமன்றத்தில் ஒலிப்பதை உறுதி செய்வோம். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ராகுல் காந்தி நன்றி. மக்களவையில் தலைவர்களின் சிலைகள் அகற்றம். சபாநாயகர் மைக் ஆஃப் செய்ததற்கு இந்தியா கூட்டணி எம்பிக்கள் கண்டனம். டெல்லி மதுபான கொள்கை தொடர்பான வழக்கு. டெல்லி உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை. அவசர நிலை அமல்படுத்தப்பட்டது இந்திய ஜனநாயகத்தின் கருப்பு பக்கம் என்று ஓம் பிர்லாவின் பேச்சால் முதல் நாளிலேயே மக்களவையில் கடும் அமளி ஏற்பட்டது. மக்களவையில் அவசர நிலை குறித்தும் இந்திரா காந்தியை கண்டித்தும் சபாநாயகர் ஓம் பிர்லா பேசியதால் எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்டனர். சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்ட முதல் நாளிலேயே ஓம் பிர்லாவின் பேச்சு சர்ச்சையானது. நாடாளுமன்ற தொடக்க நாளில் அவசர நிலை குறித்து பிரதமர் பேசியது போல் சபாநாயகர் தனது பணியை தொடங்கிய முதல் நாளிலும் அவசர நிலை பற்றி பேசியுள்ளார். அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட போது நடந்தவற்றை பிரதமர் சுட்டிக்காட்டி கூறியதை சபாநாயகர் ஓம் பிர்லா குறிப்பிட்டதற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்திரா காந்தியை கண்டித்து சபாநாயகர் ஓம் பிர்லா பேசியதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். எனினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் முழக்கத்தை கண்டுகொள்ளாமல் சபாநாயகர் ஓம் பிர்லா தொடர்ந்து பேசினார். பின்னர் அவசர நிலை காலத்தில் உயிர் நீத்தவர்களுக்கு மக்களவையில் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டு மக்களவை நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதி மேம்பாட்டு நிதியாக ரூபாய் 3 கோடி வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் அவை முன்னவர் அமைச்சர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை நேற்று காலை கூடிய போது கள்ளக்குறிச்சி விவகாரத்தை எழுப்பி பேச அதிமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். கேள்வி நேரத்திற்கு பின்பு பேச அனுமதி தருகிறேன் என சபாநாயகர் விதிகளை சுட்டிக்காட்டிய பின்பும் தொடர்ந்து அதிமுகவினர் இருக்கையில் அமராமல் அமளியில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய சபாநாயகர் 8 நிமிடங்கள் அவையை நடக்கவிடாமல் செய்து இருக்கிறீர்கள் என்றும் இருக்கையில் அமரவில்லை என்றால் நடவடிக்கை எடுப்பேன் என்றும் தெரிவித்தார். எனினும் சபாநாயகர் விடுத்த வேண்டுகோளை புறக்கணித்து அதிமுகவினர் அமளி செய்ததை தொடர்ந்து அதிமுக உறுப்பினர்களை வெளியேற்ற அவை காவலர்களுக்கு சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டார். சட்டப்பேரவையில் இருந்து வெளியேற்றப்பட்ட அதிமுக உறுப்பினர்கள் அவை வாயிலில் இருந்து முழக்கமிட்டனர். இதைத் தொடர்ந்து பேசிய அவை முன்னவர் துரைமுருகன், பிரச்சனையை சபையில் பேச எல்லோருக்கும் உரிமை உண்டு, நாங்களும் பேசியிருக்கிறோம். கருப்பு சட்டை அணிந்து வந்து ஊடகத்திடம் பேசிவிட்டு வீட்டுக்கு போய்விடுகிறார்கள் என்றும் விளம்பரத்துக்காகவே அதிமுகவினர் தொடர்ந்து விதிகளுக்கு முரணாக செயல்படுகின்றனர் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து சட்டப்பேரவையில் பேசிய அமைச்சர் துரைமுருகன், தொகுதி மேம்பாட்டு நிதி ரூபாய் 3 கோடியில் ரூபாய் 2 கோடியை மட்டுமே எம்எல்ஏக்கள் செலவிட அனுமதி இருந்தது. மீதமுள்ள 1 கோடியை அரசு பரிந்துரைக்கும் திட்டத்திற்கு எம்எல்ஏக்கள் செலவிட வேண்டியிருந்தது. இனி ரூபாய் 3 கோடி தொகுதி வளர்ச்சி நிதியையும் எம்எல்ஏக்கள் நேரடியாக திட்டங்களுக்கு செலவிடலாம். முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு உடல் நலத்திற்கு பணம் தேவைப்படுகிறது என்று தெரிவித்தேன். முதல்வர் அது குறித்து பேசிவிட்டு தெரிவித்திருப்பதாக தெரிவித்தார். மேலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் திட்டத்தை செயல்படுத்துவதற்கான ஜிஎஸ்டியையும் நீக்க முதலமைச்சர் ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் துரைமுருகன் தெரிவித்தார். மக்களவையில் தலைவர்களின் சிலைகள் அகற்றம் குறித்து திருமாவளவன் பேசும் போதே சபாநாயகர் மைக் ஆஃப் செய்ததற்கு இந்தியா கூட்டணி எம்பிக்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்ற வளாகத்தில் காந்தி உள்ளிட்ட தலைவர்களின் சிலைகள் அகற்றம் குறித்து கேள்வி எழுப்பிய போது மைக் அணைக்கப்பட்டது. நாடாளுமன்ற மக்களவையின் புதிய சபாநாயகராக தேர்வான ஓம் பிர்லாவிற்கு வாழ்த்து தெரிவித்து விசிக தலைவரும் சிதம்பரம் தொகுதி எம்பியுமான திருமாவளவன் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் உள்ள செங்கோல் அதிகாரத்தின் அடையாளம் அல்ல, நீதி தவறாமைக்கு அடையாளம். கடந்த முறை போன்று ஒரு சார்பாக செயல்படாமல் அனைவருக்கும் வாய்ப்பு தர வேண்டும் என்று கூறினார். நாடாளுமன்ற வளாகத்தில் இருந்த புரட்சியாளர் அம்பேத்கர், மகாத்மா காந்தியடிகள் போன்ற மாபெரும் தலைவர்களின் சிலையை ஒரு ஓரமாக கொண்டு போய் வைத்துள்ளீர்கள். காந்தி சிலையை மீண்டும் பழைய இடத்தில் நிறுவ வேண்டும். இவ்வாறு பேசினார். அப்போது காந்தி அம்பேத்கர் சிலைகள் இடமாற்றம் குறித்து திருமாவளவன் பேசும்போது மைக் அணைக்கப்பட்டது. மக்களவையில் திருமாவளவன் பேசிய போது மைக் அணைக்கப்பட்டதற்கு இந்தியா கூட்டணி எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்து முழக்கமிட்டனர். ஓம் பிர்லாவை வாழ்த்தி பேசும்போதே எதிர்க்கட்சிகளின் ஆக்கப்பூர்வ விமர்சனத்தை பெற்றுக்கொள்ள மறுப்பதாக புகார் தெரிவித்தனர்.
தமிழக சட்டசபையில் இன்று நிதி, மனிதவள மேலாண்மை, ஓய்வூதியங்களும் ஏனைய ஓய்வுகால நன்மைகள் துறைகளின் மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் நடைபெற்றது. நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறுகையில், அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது தொடர்பான கொள்கை பரிசீலனையில் உள்ளது என்றும், அதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய அமைக்கப்பட்ட குழு ஓய்வூதிய ஒழுங்குமுறை வளர்ச்சி ஆணையம் உள்ளிட்ட அமைப்புகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறது என்றும் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், மத்திய மாநில அரசின் திட்டத்திற்கு மத்திய அரசின் பங்களிப்பு குறைந்து கொண்டு வருகிறது. குறிப்பாக பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டத்தில் நகரங்களில் வீடு கட்ட மத்திய அரசு ரூபாய் 1.5 லட்சமும், தமிழ்நாடு அரசு ரூபாய் 12 முதல் 14 லட்சமும் நிதி தருகிறது. தமிழகத்திற்கான ரயில்வே, நெடுஞ்சாலை உள்ளிட்ட உள்கட்டமைப்பு திட்டங்களில் மத்திய அரசு மாற்றாந்தாய் மனத்துடன் நடந்து கொள்கிறது என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய திட்டங்கள் எல்லாம் உத்தரப்பிரதேசத்திற்கு செல்வது யாரால் என அனைவருக்கும் தெரியும் என தெரிவித்த அவர், மாநில திட்டங்களுக்கான நிதியை ஒதுக்கீடு செய்யும் போது மாநிலங்களில் உள்ள பிரச்சினைகளின் அடிப்படையில் நிதியை ஒதுக்க வேண்டும் என தெரிவித்தார். சென்னை 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தால் தமிழக அரசுக்கு ரூபாய் 12,000 கோடி அளவுக்கு நிதிச்சுமை ஏற்பட்டுள்ளது. 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான நிதி மத்திய அரசால் வழங்கப்படவில்லை. நாக்பூர், கொச்சி, புனே ஆகிய நகரங்களுக்கு 2ஆம் கட்ட மெட்ரோ திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதியும் அனுமதியும் வழங்கியுள்ளது. மத்திய அரசு நிதி ஒதுக்கி இருந்தால் இந்த தொகையை வேறு இடத்திற்கு ஒதுக்கீடு செய்து இருப்போம். மத்திய அரசின் நியாயமற்ற செயலால் அரசுக்கு கூடுதலாக ரூபாய் 12,000 கோடி கூடுதல் செலவினம் ஏற்பட்டுள்ளது. தமிழகத்துக்கு பேரிடர் நிவாரண நிதியாக ரூபாய் 37,000 கோடி கோரப்பட்ட நிலையில் ரூபாய் 232 கோடி மட்டுமே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்திற்கு அநீதி இழைக்கப்படுகிறது என அவர் கூறுகிறார். ஒய்ஆர் கைடோண்டே மருத்துவ கல்வி ஆராய்ச்சி அறக்கட்டளையின் ஒரு அங்கமான ஒய்ஆர்ஜி கேர் சார்பில் சுனிதி சாலமன் நினைவு கருத்தரங்கு நடைபெற்றது. இது குறித்து இதன் நிர்வாக அறங்காவலர் சுனில் சுகாஸ் சாலமன் கூறுகையில், சுனிதி சாலமன் நினைவு கருத்தரங்கை நடத்துவதையும், எனது தாயின் நினைவாக எங்களின் புதிய சுகாதார மையம் திறக்கப்பட்டதையும் நாங்கள் பெருமையாக கருதுகிறோம். இந்த நிகழ்ச்சிகள் எங்களின் புதிய மருத்துவ கண்டுபிடிப்புகள் மற்றும் மனிதநேயமிக்க மருத்துவ பராமரிப்பு மற்றும் குறைந்த கட்டணத்தில் அனைவருக்குமான மருத்துவ சேவைகளை வழங்குவதற்கான எங்கள் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது என்று தெரிவித்தார். இந்த கருத்தரங்கு பத்மஸ்ரீ டாக்டர் சுனிதி சாலமனின் நீண்ட பாரம்பரியத்தையும், சுகாதார பாதுகாப்பில் அவர் ஆற்றிய மகத்தான பணிகளையும் கௌரவிக்கும் விதமாக நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், ஒத்துழைப்பாளர்கள், சமூக தலைவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். தெற்கிலிருந்து வடக்கு வரை இந்தியாவின் ஒவ்வொரு குரலும் நாடாளுமன்றத்தில் ஒலிப்பதை உறுதி செய்வோம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ராகுல் காந்தி நன்றி தெரிவித்துள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக தேர்வாகியுள்ள காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்திக்கு முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்திருந்தார். இதுகுறித்து முகநூலில் முதல்வர் வெளியிட்ட பதிவில், புதிய பதவிக்கு தேர்வாகியுள்ள எனது சகோதரர் ராகுல் காந்தியை இந்தியா வரவேற்கிறது. மக்களவையில் அவரது குரல் தொடர்ந்து வலிமையாக ஒலிக்கட்டும் என்று வாழ்த்தியிருந்தார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்துக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தனது எக்ஸ் தள பதிவில் கூறியதாவது: நன்றி எனது அன்பு சகோதரர் ஸ்டாலின் அவர்களே. தெற்கில் இருந்து வடக்கு வரை இந்தியாவின் ஒவ்வொரு குரலும் நாடாளுமன்றத்தில் ஒலிப்பதை உறுதி செய்வோம். நமது அரசமைப்பில் குறிப்பிட்டுள்ளபடி கூட்டாட்சி கட்டமைப்பை வலுப்படுத்துவோம். இவ்வாறு ராகுல் காந்தி எக்ஸ் தள பதிவில் குறிப்பிட்டிருந்தார். டெல்லி மதுபான கொள்கை தொடர்பான வழக்கில் சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வழங்கிய ஜாமீனை டெல்லி உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருந்த நிலையில் இந்த உத்தரவுக்கு எதிராக கெஜ்ரிவால் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவானது உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் மனோஜ் மிஸ்ரா மற்றும் எஸ்விஎன் பாட்டி ஆகியோர் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது கெஜ்ரிவால் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி, இந்த விவகாரத்தில் டெல்லி உயர்நீதிமன்றம் இறுதி தீர்ப்பு வழங்கிவிட்டதால் எங்களது மனு தானாகவே காலாவதி ஆகிவிட்டது. எனவே அதனை திரும்பப் பெற நீதிமன்றம் அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். ஆனால் இதற்கு அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான சொலிசிட்டர் பி.வி. ராஜு கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். அவரது கோரிக்கையை நிராகரித்த நீதிபதிகள் மதுபான கொள்கை விவகாரத்தில் டெல்லி உயர்நீதிமன்றம் வழங்கிய இடைக்கால உத்தரவுக்கு எதிராக தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை கெஜ்ரிவால் தரப்பு திரும்பப் பெற அனுமதி வழங்கப்படுகிறது. இது தீர்ப்புக்கு எதிராக புதிய மனு தாக்கல் செய்யவும் அனுமதி வழங்கப்படுகிறது என்று உத்தரவிட்டு முன்னதாக தாக்கல் செய்திருந்த மனுவை தள்ளுபடி செய்து வழக்கை முடித்து வைத்தனர். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் மாணவர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் பேரணியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர்.
அரியலூர் மாவட்ட காவல்துறை சார்பில் நடைபெற்ற போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்களுடன் மாவட்ட ஆட்சியர் ஆனிஸ் மேரி ஸ்வர்ணா நடந்து சென்று மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். அதேபோல் சென்னையை அடுத்த பெரும்பாக்கத்தில் போதை ஒழிப்பு குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவலர்கள் அரசு பள்ளி மாணவர்களுடன் இணைந்து விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். திருப்பூரில் சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து மாணவர்கள் பேரணியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதனை மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்தவராஜ் மற்றும் மாநகர காவல் ஆணையர் பிரவீன்குமார் துவங்கி வைத்தனர். அதேபோல் வேலூர் மாவட்டத்தில் போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் அரசு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களும் பங்கேற்றனர். அதேபோல் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு சார்பில் மாவட்ட ஆட்சியர் வளர்மதி தலைமையில் போதைப் பொருட்களை ஒழிப்போம் உறுதிமொழி ஏற்றும் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதனை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கிரண் ஸ்ருதி துவங்கி வைத்தார். கரூர் மாவட்டத்திலும் மதுவிலக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட காவல்துறை சார்பாக பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்று பேரணியாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் ராஜபாளையம் ஸ்ரீ வராகி அம்மன் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டம் ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு ஸ்ரீ விநாயகருக்கு வெள்ளி கவசத்துடன் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் ஆரம்ப கால ஒரு சக்கர சைக்கிளை ஓட்டி அசத்தும் முதியவரை பலரும் பாராட்டி வருகின்றனர். தமிழ்நாடு சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை மற்றும் மதுரை சென்ட்ரல் சிறைச்சாலை சார்பில் 500 புத்தகங்கள் சிறை கைதிகளின் நலனுக்காக வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் தலைமை விருந்தினராக ஜேசிஐ தேசிய இயக்குனர் திரு RPPGS வர்மா, ஜேசிஐ மண்டல தலைவர் திரு R சுந்தரேஸ்வரன் மற்றும் மண்டல இயக்குனர் திருமதி G பவித்ரா பங்கேற்று புத்தகங்களை வழங்கினர். கரூர் மாவட்டம் தனியார் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவன் அகிலேஷ் 1330 திருக்குறள்களை ஒப்புவித்து சாதனை படைத்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் தனியார் தோல் தொழிற்சாலைக்கு ஆட்டு தோல்கள் ஏற்றி வந்த லாரியை அப்பகுதி பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த தொழிற்சாலையால் பல நோய்கள் பரவி வருவதாகவும் குற்றச்சாட்டு அளித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஒரே நாளில் 2.5 கோடி ரூபாய்க்கு பருத்தி கொள்முதல் ஏலம் விடப்பட்ட நிலையில் குவிண்டாலுக்கு 7000 ரூபாய் வரை விலை போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். வேலூர் மாவட்டம் பள்ளிக்குப்பம் பகுதியில் உள்ள இருப்பு பாதை சந்தித்த கடவு மூடப்பட்டதால் அப்பகுதி வழியே செல்ல முடியாமல் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் 50 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டதால் இதுபோன்ற சூழலில் முன்னெச்சரிக்கை கொடுக்கும்படி அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தர்மபுரி அருகே உள்ள மர சாமான்கள் கடையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் 1 கோடி ரூபாய்க்கு மேலான பொருட்கள் சேதமடைந்துள்ளன. இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அரசு பள்ளி ஆசிரியை எண்ணும் எழுத்தும் பயிற்சிக்கு செல்லும் வழியில் மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது விபத்தா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை வாலாஜா அருகே விலை உயர்ந்த கார்களை ஏற்றி வந்த கண்டெய்னர் லாரியின் என்ஜின் பகுதியில் திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் நீண்ட போராட்டத்திற்கு பின் தீயை அணைத்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
வேலூர் மாவட்டம் பேரானம்பட்டில் நடந்த மனு நீதி நாள் முகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளிகளுக்கு 1,32,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி பொதுமக்களுக்கு வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் விராங்குப்பம் பகுதியில் காணாமல் போன குமரன் என்ற இளைஞர் கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே செல்போனுக்காக கூலி தொழிலாளி தேவராஜ் என்பவரை கஞ்சா போதை இளைஞர்கள் வெட்டி கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இயங்கி வரும் நியூ ராயல் டைல்ஸ் என்ற நிறுவனத்தின் வணிக வரித்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத பணம் மற்றும் ஆவணங்களை கைப்பற்றியுள்ளனர். மேலும் அந்நிறுவனத்தின் உரிமையாளர் முகமது சுஃபியான் என்பவரிடம் தொடர் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு திருவள்ளுவர் இலக்கிய மன்ற தலைவர் தனபாலன் பரிசு வழங்கி பாராட்டினார். திருப்பத்தூர் மாவட்டம் வெள்ளநாயக்கநேரி பகுதியில் 6 மாத காலமாக குடிநீர் விநியோகம் செய்யாததால் அப்பகுதி மக்கள் திரண்டு அரசு பேருந்தை சிறைப்பிடித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த அதிகாரிகள் தண்ணீர் வழங்கப்படும் என உறுதி அளித்த பின்னரே அவர்கள் கலைந்து சென்றனர். சீனாவின் சாங்-6 விண்கலம் நிலவில் இருந்து மண் பாறை மாதிரிகளை சேகரித்துக் கொண்டு வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பியது. நிலவில் மண் பாறை மாதிரிகளை ஆய்வு செய்ய சீனா திட்டமிட்டுள்ளது. அதற்காக தெற்கு தீவு மாகாணமான ஹைனான் கடற்கரையின் வென்சாங் ஏவுதளத்தில் இருந்து சாங்கே-6 விண்கலம் கடந்த மே 3ஆம் தேதி விண்ணில் செலுத்தப்பட்டது. ஜூன் 1ஆம் தேதி நிலவின் தென் துருவத்தில் உள்ள மிக பழமையான ஆழமான பள்ளத்தில் தரையிறங்கியது. அங்கு 2 நாட்கள் நிலவின் சுற்றுப்புறத்தில் இருந்தும் மேற்பரப்பில் இருந்தும் பாறை, தூசி, மண் ஆகிய மாதிரிகளை சேகரித்து ஜூன் 6ஆம் தேதி நிலவின் மேற்புறத்தில் உள்ள ஆர்பிட்டருடன் இணைந்துள்ளது. இதன்பின் ஜூன் 21ஆம் தேதி பூமிக்கு திரும்பும் பயணத்தை ஆர்பிட்டர் தொடங்கிய நிலையில் நேற்று சாங்கே-6 விண்கலம் மங்கோலியாவில் வெற்றிகரமாக தரையிறங்கியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதி மேம்பாட்டு நிதி ரூபாய் 3 கோடி வழங்கப்படும் என அமைச்சர் துரைமுருகன் அறிவிப்பு. அவசர நிலை அமல்படுத்தப்பட்டது குறித்து பேச்சு. ஓம் பிர்லாவின் பேச்சால் முதல் நாளிலேயே மக்களவையில் கடும் அமளி. இந்தியாவின் ஒவ்வொரு குரலும் நாடாளுமன்றத்தில் ஒலிப்பதை உறுதி செய்வோம். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ராகுல் காந்தி நன்றி. மக்களவையில் தலைவர்களின் சிலைகள் அகற்றம். சபாநாயகர் மைக் ஆஃப் செய்ததற்கு இந்தியா கூட்டணி எம்பிக்கள் கண்டனம். டெல்லி மதுபான கொள்கை தொடர்பான வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.